அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் இயல் 2 வந்து பார்க்க போகிறோம். இயற்கை அப்படிங்கிற தலைப்பில். இந்த இயல் 2 இதில் 5 லெசன் கொடுத்துருக்காங்க. ஏதிலி குருவிகள், சிறையின் ஓசை, கிழவனும் கடலும், முதல் எழுத்தும் சார்பெழுத்தும், திருக்குறள் அப்படிங்கிற 5 லெசன்லேருந்து தான் வினாக்கள் பார்க்க போகிறோம். நம்ம டிஎன்பிஎஸ்சியோட நியூ சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற போர்ஷன்ஸை மட்டும்தான் கொஷினாக கொடுத்துருப்போம். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்ருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். கீழே கமெண்ட்ஸில் வீடியோ எப்படி இருக்குது, அடுத்த வீடியோ என்ன போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. அப்படியே ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? முதல் வினா, ஏதிலி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஏதிலி அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? ஆன்சர் அகதி அப்படிங்கிறது. அதாவது ஏதிலி அப்படின்னா இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் தஞ்சமற்று நாடோடியாக சுற்றுறவங்கள தான் ஏதிலி அப்படின்னு சொல்லுவாங்க, அகதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஏதிலி குருவிகள் அப்படிங்கிற பாடல் வந்து நம்ம ஃபஸ்ட் லெசனாக கொடுத்துருக்கோமா, இதை வந்து அழகிய பெரியவன் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். அவர் வந்து இந்த குருவிகள்லாம் இடம் இல்லாமல் இப்படி ஏதிலியாக சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக இதை சொல்லியிருப்பார். அடுத்த வினா பாருங்க, மருகியது என்ற சொல்லின் பொருள் என்ன? மருகியது என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பாருங்க, வருந்தியது அப்படின்னு வரும். மருகியது அப்படிங்கிறது செய்யுள் மரபில் வர ஒரு வார்த்தை. ஸோ மருகியது அப்படிங்கிறது செய்யுள் மரபில் வரும். அதாவது மனம் வருந்துறதை குறிக்கும். வெயில் படத்தில் பாட்டு வருமா, மருகுதே உருகுதே உன்னை பார்த்ததால் அப்படின்லாம் பாடுவாங்கள்ல, அதுமாரி உள்ளம் வருந்துது, உள்ளம் மருகியதுங்கிறதா உள்ளம் வருந்துது அப்படிங்கிறத பொருள் வரும். அடுத்த வினா, அழகிய பெரியவனின் இயற்பெயர் என்ன? ஸோ இவர் பேர் தான் இல்லையே, ஏன் எக்ஸாம் கொஷினாக கொடுத்துருக்கீங்கன்னு கேட்பீங்க. ஸோ நமக்கு வந்து அக்காலம் முதல் இக்கார இலக்கியம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அனைத்தோட ஆசிரியர் பேரையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அழகிய பெரியவனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்தன் அப்படிங்கிறது சரியான விடை. ஓகேங்களா? அரவிந்தன் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். அடுத்தது, இவர் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? இவருடைய புனைப்பெயர் தான் நமக்கு வந்து அழகிய பெரியவனாக இருக்கும். அடுத்த வினா பாருங்க, அழகிய பெரியவன் கீழ்கண்ட எந்த நூலுக்காக 2003ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் விருது பெற்றார்? அழகிய பெரியவன் கீழ்கண்ட எந்த நூலுக்காக 2003ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசோட விருதை வாங்குறாரு அப்படின்னா தகப்பன் கொடி அப்படிங்கிற நூலுக்காக. தகப்பன் கொடி அப்படிங்கிற நூலுக்காக வாங்குறாரு. இவருடைய மற்ற நூல்கள் அப்படின்னா நெறிக்கட்டு, அரூப நஞ்சு, பெருகும் வேட்கை அப்படிங்கிறத இவருடைய மற்ற நூல்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு விருது வாங்கினது தகப்பன் கொடி 2003ஆம் ஆண்டு வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் அழகிய பெரியவனின் நூல் எது? கீழே கொடுத்துருக்கிறதுல அழகிய பெரியவனோட நூல் எது? ஆன்சர் என்ன? குறடு அப்படிங்கிறது அவருடைய நூல். குறடு அப்படிங்கிறது அவருடைய இன்னொரு நூல். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அடுத்த வினா பாருங்கள், கூடு கட்டுவதற்கு மரம் கிடைக்காத பறவைகள் டேஷ் வேறிடம் செல்கிறது? நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு கொஷின்லேயே சொல்லியிருப்பேன், அகதியாக போகும் அப்படின்னா ஏதிலியாக அது சுற்றிக்கிட்டு இருக்கும். கூடு கட்டுறதுக்கு இடம் இருக்காது, ஏன்னா எல்லாமே மரத்தை வெட்டிட்டோம், வானம் பொய்த்து போச்சா, அப்போ அதுக்கு மரம் கிடைக்காத பறவைகள் என்ன பண்ணும்? ஏதிலிகளாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அடுத்த வினா, முன்பென்றால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? முன்பென்றால் அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுதணுன்னா நமக்கு கிடைக்கிறது முன்பு கூட்டல் என்றால் அப்படிங்கிறத பிரித்து எழுதலாம். ஏன்னா இதை நம்ம விளக்கணுன்னா ரொம்ப பெருசாக போகுது, அதனால் வீடியோ நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறீங்க. அதனால் நான் புணர்ச்சி விதியெல்லாம் தனியாகவே வீடியோ போடுறோம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஆன்சரை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா நிலைமொழி, ஈற்றில் உள்ள உகரம் அப்படின்னு ஆரம்பித்தாலே நிறைய பேர் ஓடிடுறீங்க, அதனால் அது தேவையில்லை. அடுத்தது, கழித்தோடும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கழித்தோடும் அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? ஆன்சர் என்ன? கழித்து கூட்டல் ஓடும். இதுக்கும் அதுமாரி தான், ஒரு எல்லாத்துக்குமே புணர்ச்சி விதிக்கு ஒரு மேக்ஸ் மாதிரி ஃபார்முலா தான். ஓகேங்களா? அதை வச்சு நம்ம ஆன்சர் தான் பண்ணணும். ஸோ புணர்ச்சி விதி தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கப்புறமும் இந்த வருஷத்துக்கானதை புதுசாக போடுவேன். ஓகேவா? வழி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? வழி கூட்டல் எல்லாம், இதை சேர்த்து எழுதணுன்னா நமக்கு கிடைக்கிறது வழியெல்லாம். புரியுதுங்களா? வழியெல்லாம் அப்படின்னு வரும்.
வழி எல்லாம் அப்படிங்கிறது ஆன்சராக வரும். அடுத்து பாருங்க, அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் அதாவது கீழ்கண்ட கூற்றுகள் எது சரியானது? கூற்று 1 பாருங்க, பறவைகள் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேருகிறது. இந்த பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடுத்த பாடம் இது. ஓகேங்களா? அடுத்தது, நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகும். உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம், இதுக்காக தான் பறவைகள் இடம்பெயருதுங்கிறாங்க. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் அதுவெல்லாம் அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் பொதுவாக வடக்குலேருந்து தெற்கு நோக்கியும் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இதில் எல்லாமே சரியாக தான் இருக்குது. 3 கூற்றுமே சரிதான். ஓகேங்களா? அடுத்த வினா பாருங்க, சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? சிறகடிக்காம கடலையும் தாண்டி பறக்கிற ஒரு பறவை எது? ஆன்சர் என்ன? கப்பல் பறவைன்னு சொல்லலாம், கப்பல் கூழை கடா, கடற்கொள்ளை பறவை. 3மே ஒரே பறவையை தான் குறிக்கிற பெயர்கள் தான். 3மே ஒரே பறவையை குறிக்கிற பெயர்கள் தான். புரியுதுங்களா? ஸோ இந்த பறவை என்ன பண்ணும்? கூடைக்கடா எல்லாமே வெவ்வேறு பெயர்கள் அழைச்சாலும் அதோட நோக்கம் ஒன்று அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ அனைத்தும் சரி. 12க்கு வந்துட்டோம். கப்பல் கூழைக்கடா அப்படிங்கிற இந்த பறவை தரையிறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும் கேட்குறாங்க. கப்பல் கூழைக்கடா அப்படிங்கிற பறவை தரையிறங்காமலே எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும்? 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கக்கூடியது. 400 கிலோமீட்டர் பறக்கக்கூடியது தான் இந்த கப்பல் கூழைக்கடா. தொடர்ச்சியாக பறக்கும். அடுத்த வினா, 1500 ஆண்டுகளுக்கு முன்பே நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடல் மூலம் பறவைகள் வலசை போதலை பற்றி குறிப்பிட்டுள்ளவர் யார்? ஆன்சர் என்ன? சத்திமுத்த புலவர். சத்திமுத்த புலவர் கும்பகோணத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு அந்த செங்கால் நாரைகள்லாம் வலசைக்காக வருதில்ல, அதை வச்சு சொல்லியிருக்காரு. அடுத்தது, தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுபவர் யார்? தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்னு பறவைகள் வலசை வந்ததை குறிப்பிடுறவர் யாரு? சத்திமுத்த புலவர். சத்திமுத்த. அடுத்து பாருங்க, தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம்னா சிட்டுக்குருவியே சொல்லலாம். சிட்டுக்குருவி அழிஞ்சு வருது. ஏன்னா நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்கள், அடுத்தது அந்த அலைபேசி கோபுர கதிர்வீச்சை சொல்லலாம். பூச்சிக்கொல்லியோட பயன்பாடுங்கிறது அதிகம். பூச்சிக்கொல்லி பயன்பாடு தான் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஏன்னா அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த அலைவரிசையை நம்ம உள்ளே கொண்டு வரோம். பூச்சி மருந்து நம்ம தெளிக்கிறதால அந்த பூச்சி அந்த குருவிகள் சாப்பிட்றதால இறக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? கூற்று 1, ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். இந்த சிட்டுக்குருவிக்கு உடல் பகுதி அடற்பழுப்பாக இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்ததுங்கிறாங்க. ஸோ அப்போ 2மே சரியாக தான் இருக்குது. முதல் கூற்று சரி, 2வது கூற்றும் சரியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் ஆண் பெண் வேறுபாட்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சிட்டுக்குருவியின் அடைகாக்கும் கால அளவு என்ன? சிட்டுக்குருவியோட அடைகாக்கும் கால அளவு என்ன? 14 நாள் அடைகாக்கும். 14 நாட்கள் அடைகாக்கும். ஒரு 3 முட்டையிலேருந்து 6 முட்டை வரைக்கும் அந்த சிட்டுக்குருவியை பொறுத்து அது விடும். ஸோ 15வது நாள் குஞ்சு வெளில வர ஸ்டார்ட் ஆகிடும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எவ்வளவு? ஒரு சிட்டுக்குருவி எத்தனை வருஷம் வாழும்? ஒரு சிட்டுக்குருவி அப்படிங்கிறது 10லேருந்து 13 வருஷம் வாழும். சராசரியான ஆயுட்காலம் இது. ஒன்று 5 வருஷத்தில் சாகும், ஒன்று 20 வருஷம் கூட இருக்கும். அதனால் சராசரி ஆயுட்காலம் 10லேருந்து 13 வருஷத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுறவர் யார்? இந்தியாவோட பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி அப்படிங்கிறவர் தான். ஸோ இவர் தான் பறவைகளை பற்றி ஆய்வு பண்ணுறது, அவருடைய வாழ்நாள் முழுவதும் இதுக்காகவே செலவு பண்ணவர். அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற நூலின் ஆசிரியர் டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி. ஓகேங்களா? தி ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. ஸோ காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார்? காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார்? பாரதியார் தான் பாடியிருப்பார். அதாவது காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு பாடியிருப்பார்.
உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் இது. கிட்டத்தட்ட 22,000 கிலோமீட்டர் அது பயணம் செய்யுது. புரியுதுங்களா? உலகத்திலே நெடுந்தொலைவு போகிற பறவை இனம் அப்படின்னா ஆர்டிக் ஆலா அப்படிங்கிற ஒரு இனம் தான். ஆர்டிக் ஆலா அப்படிங்கிற ஒரு பறவை இனம். அடுத்த வினா, இது வலசை போகிறது தான் குறிக்குது. ஓகேங்களா? பறவை பற்றிய படிப்புக்கு என்ன பெயர்? பறவையை பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆர்னித்தாலஜி. ஆர்னித்தாலஜி அப்படிங்கிறது. உலக சிட்டுக்குருவிகள் நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. மார்ச் 20. அடுத்த வினா, தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தட்ப கூட்டல் வெப்பம். தட்ப கூட்டல் வெப்பம் அப்படின்னு பிரித்து எழுதலாம். இது இயல்பு புணர்ச்சி விதிப்படி வரும். ஓகேங்களா? அடுத்தது, வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? வேதி உரங்கள். இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா நமக்கு எப்படி வரும்னா பிரித்து எழுதணும் அப்படின்னா நமக்கு எப்படி பிரியும்? வேதி கூட்டல் உரங்கள் அப்படின்னு பிரியும். வேதி கூட்டல் உரங்கள்னு பிரியும். தரை கூட்டல் இறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? தரை கூட்டல் இறங்கும். இதை சேர்த்து எழுதணும்னா நம்ம எப்படி சேர்த்து எழுதணும்னா தரை இறங்கும். புரியுதுங்களா? தரை இந்த தரை இல்லை, இது ஒன்றா தான் இருக்குது. ஸோ தரை இறங்கும் அப்படிங்கிறது சரியானது. வழி கூட்டல் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? வழி கூட்டல் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். அடுத்தது, சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? சிட்டுக்குருவியால் வாழ முடியாத பகுதி அப்படின்னா துருவ பகுதி. அதில் வாழ முடியாது. ஓகேங்களா? இமயமலையுடைய உயரத்தில் கூட சிட்டுக்குருவிகள் இருக்குது. வலசை போதலின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்களில் கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? அது தலையில் சிறகு வளரும், இறகுகளின் நிறம் மாறும், உடலில் கற்றையாக முடி வளர்தல், எல்லாமே சரிதான். அடுத்த வினா, மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என கூறியவர் யார்? வேற யார்? நம்மால் தான் சொல்லியிருப்பார். டாக்டர் சலீம் அலி அவர்கள். டாக்டர் சலீம் அலி சொல்லியிருப்பார். அடுத்தது, அந்த கிழவனும் கடலும் இதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின் தான். அந்த புக்கோட பேர் மட்டும் தான் பார்க்க போகிறோம். கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது? தி ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படிங்கிற இந்த புத்தகம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது அப்படின்னா 1954 வாங்கியிருக்காங்க. கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவர் தான். எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவர் தான் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியராக இருக்கிறாரு. எழுத்துக்கள் எத்தனைப்படும்? இலக்கியத்துக்குள்ளே வந்துட்டோம். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். முதல் எழுத்து, சார்பெழுத்து. அடுத்து 35வது வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? கூற்று 1, உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இது 30 எழுத்துக்களும் முதல் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இது இருக்குது. கூற்று 2ல் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துங்கிறாங்க. அப்போ முதல் கூற்றும் சரிதான், 2வது கூற்றும் சரிதான். சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 இருக்குங்க. உயிர்மெய், ஆயுதம், உயிரெழப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு 10 இருக்கு. அடுத்த வினா, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? உயிர்மெய்யை பற்றி பார்க்க போகிறோம். மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுது. உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகைகளில் அடங்குங்கிறாங்க. ஸோ இதில் எது சரியானது அப்படின்னா அனைத்துமே இதுலேயும் சரிதான். அடுத்தது ஆயுத எழுத்தை பற்றி பார்க்க போகிறோம். கீழ்கண்ட கூற்றுகளை கவனின். முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அகேனம் அப்படிங்கிற வேறு பெயர்களும் இந்த ஆயுத எழுத்துக்கு இருக்குது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே இந்த ஆயுத எழுத்து வரும். இதால் தனித்து இயங்க முடியாது, தனித்து பொருள் இல்லை. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து ஒரு சார்பு எழுத்துங்கிறாங்க. அப்போ சரிதான், அனைத்துமே சரி. பறந்து விரிந்து இருப்பதால் கடவுளுக்கு டேஷ் என்று பெயர். கடலுக்கு டேஷ் என்று பெயர். பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஷ் என்று பெயர். என்ன? பறவை. கடலுக்கு இன்னொரு பேர் என்ன? பறவை. இலக்கியம் என்ற விழாவில் முகலன் சிறப்பாக
உரை ஆற்றினார். இந்த உரை ஆற்றினார். முத்து தம் டேஷ் காரணமாக ஊருக்கு சென்றார். முத்து தம் பணி, அதாவது வேலை காரணமாக ஊருக்கு போகிறாரு. கலைமகன் தனது வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தான். அடுத்தது பொறுத்துக. கண்டம் அப்படின்னா நமக்கு வந்து கான்டினென்ட் அப்படிங்கிறது வரும். தட்பவெப்பநிலை அப்படின்னா நமக்கு வந்து வெதர் வராது. தட்பவெப்பநிலைனா கிளைமேட்டு, ஓகேங்களா. தட்பவெப்பநிலைனா கிளைமேட்டை குறிக்கும். வானிலை அப்படின்னா தான் வெதரு. வலைசை அப்படின்னா மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது புகலிடம் என்ற தமிழ் சொல்லுக்கு நேரான ஆங்கில சொல். புகலிடம் என்ற தமிழ் சொல்லுக்கு நேரான ஆங்கில சொல் அப்படின்னா சாங்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சரணாலயம் அப்படின்னு சொல்கிறது, ஓகேங்களா. இதை பறவைகள் புகலிடம். புவியீர்ப்பு புலம் என்ற தமிழ் சொல்லுக்கு நேரான ஆங்கில சொல்லின. புவியீர்ப்பு புலம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. அது பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த டேஷ். பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள். இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது டேஷ். இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது டேஷ் அப்படின்னா காயை உண்பது போல, அதாவது கனி இருக்கும்போது காயை உண்பதுக்கு சமமானது அது. அடுத்தது 48. ஒரு செயலை முடியாது என்பவர் எவ்வாறு அழைக்கப்படுவார்? ஒரு செயலை முடியாது அப்படின்னு சொல்கிறவர் சிறியோர் அப்படின்னு அழைக்கப்படுவார். அடுத்தது திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம். கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்த வாழ்க்கை நெறிகளை சொல்லியிருக்காரு. அவரை வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் அப்படிங்கிற பெயர்களில் அழைக்கிறாங்க. திருக்குறள் வந்து அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் அப்படின்ற 3 பிரிவுகளாக இருக்குது. ஸோ அப்போ எல்லாமே சரிதான், 3 கூட்டுகளுமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் எவ்வகை நூல்? திருக்குறள் எந்த நூலில் வரும்? எந்த கேட்டகரியில் திருக்குறள் இருக்குது அப்படின்னா அது 14 கீழ்கணக்கு நூல்களில் வர ஒரு கேட்டகரி நூல். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 குறள்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை, வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் இருக்குங்கிறாங்க. அப்போ இதில் தவறு அப்படின்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே சரியாக தான் இருக்குது. அடுத்த வினா, மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது டேஷ். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது என்ன? அறிவுடைய மக்கள் தான். அறிவுடைய மக்கள் மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவாங்க. ஒருவருக்கு சிறந்த அணி டேஷ். 53 ஒருவருக்கு சிறந்த அணி என்பது டேஷுங்கிறாங்க. ஸோ ஒருவருக்கு சிறந்தது இன்சொல் பேசுதல் தான் சிறந்த அணி அப்படிங்கிறது தான், ஓகேங்களா. மனிதனுக்கு உண்மையான தங்கம் வைர நகைகளை விட சிறந்தது அவனுடைய இனிமையான பேச்சும் பணிவும் தான். இப்போ திருக்குறள் வந்து இந்த போர்ஷனில் இருக்குது. நமக்கு திருக்குறள் தேவை அப்படிங்கிறதால நம்ம திருக்குறளை மட்டும் படிச்சுட்டு போயிடலாம், ஓகேங்களா. ஸோ திருக்குறளில் கடவுள் வாழ்த்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதாவது அகரம் அப்படிங்கிறது தான் எழுத்துக்களுக்கு தொடக்கமாக இருக்கும். அதுபோல் ஆதி பகவன், அதாவது கடவுள் தான் உலகுக்கு தொடக்கமாக இருக்கான் அப்படிங்கிறது தான். வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரம். ஸோ இதில் விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. அதாவது மழை உரிய காலத்தில் பெய்யாமல் போச்சுன்னா உலகத்தில் இருக்க உயிர்கள் எல்லாம் பசியால் துன்புறும் அப்படிங்கிற பொருளில் வரும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. அதாவது உரிய காலத்தில் பெய்யாது கெடுக்கிறதும் மழை தான். தேவைப்படுறப்ப மழை பெய்யாது. அதே மாதிரி இப்போ தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறப்பையும் மழை பெய்யும். அப்போ அப்பயும் கெடுக்கும் அப்படிங்கிறது தான் இதோட குறளோட பொருள். அடுத்தது நீத்தார் பெருமை அப்படிங்கிற ஒரு குறள். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முடியாத செயல்களையும் முடித்து காட்டினா அவனை பெரியோர்னு சொல்லலாம், அறிவாளின்னு. முடியாது அப்படின்னு சொல்கிறவன சிறியோர் ஆகிடுவான். அடுத்து மக்கட்பேறு அப்படிங்கிற ஒரு அதிகாரம். தம்மிந்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. அதாவது தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் அப்படின்னா மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. அதாவது தாய் தந்தையருக்கு அதான் மகிழ்ச்சியாக இருக்கும். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது தன்னோட பிள்ளை பெரியாள் ஆயிட்டான், அவனை புகழ்ந்து எல்லாரும் பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க அந்த பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட இப்போ நல்லா மகிழ்ச்சி அடைவாங்க. அடுத்தது அன்புடைமை. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அதாவது அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புடையவர்கள் தம் உடம்பும் பிறருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க.
அன்பின் வழியது உயிர்நிலை அகுதிலார் என்பதோல் போர்த்த உடம்பு. அதாவது அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து இனியவை கூறல் அப்படிங்கிற ஒரு அதிகாரம். பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மறுற்று பிற. அதாவது பணிவும் இன்சொல்லும் தான் ஒருத்தனுக்கு மிகச்சிறந்த அணிகலனாக இருக்க முடியும், மற்றதெல்லாம் அணிகலன் கிடையாது அப்படிங்கிறாங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்ந்தவற்று. அதாவது இனிய சொற்கள்லாம் இருக்கும்போது இன்னா சொல், அதாவது தேவையில்லாததை பேசும்போது என்னென்னா கனி இருக்கிறப்ப காயை சாப்பிட்ற மாதிரி. இதை எழுதுனது தான் திருவள்ளுவரா? ஓகேவா? இதோட முடிஞ்சிருச்சிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும், சேனலை சப்ஸ்கிரைபும், பக்கத்தில் இருக்க கமெண்ட்டை தட்டி விட்டு அதில் ஹைப்புங்கிறதையும் கொடுத்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். அடுத்த நாளைக்கு இன்னொரு இயலை பார்க்கலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.